வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் பன்னீர் ரெசிபீஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம பன்னீர் வந்துட்டு கடையில் வாங்கும்போது லைட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு ஆரஞ்சு கலர் பால் எடுத்திருக்கேன். ஆவினில், அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பால் நல்லா சுட வைக்க முடியுமோ, நல்லா ஏடு படியாமல் அடியிலையும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு கிளறிக்கிட்டே இருக்கலாம். பால் நல்லா சூடானதும் தனியாக இறக்கிட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 10லேருந்து ஒரு 15 ஸ்பூன் அளவுக்கு தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்க போகிறோம். எப்போவுமே பால் நல்லா சூடானதும் அந்த பாலை நல்லா இறக்கிட்டு அந்த சூடில் சேர்க்கும்போது அந்த பன்னீர் வந்து நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும், ரொம்ப ஹார்டாகாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தயிர் சேர்த்து நம்ம கிளறும்போது திரியாக பால் வந்து திரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் வச்சு கிளறி விட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த பன்னீர் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த தண்ணி தனியாகவே பிரிஞ்சிடும். இப்போது பன்னீர் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லா ஒரு வடிகட்டி வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத், ரொம்ப தின்னான கிளாத்தாக எடுத்துக்கோங்க, மெலிசாக இருக்கிற மாதிரி. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நல்லா வடிச்சிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போது தண்ணி கம்ப்ளீட்டாக வழிஞ்சதும் இதை வந்துட்டு நம்ம ஒரு ஈவனான ஷேப்காக கொண்டு வரணும். அதனால் தனியாக ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து வெயிட்டுக்காக இடிக்கிற கல் வச்சுருக்கேன் நான். நீங்கள் வேறு எதனா வெயிட்டான பொருள் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு அமுக்கிட்டீங்க அப்படின்னா மீதம் இருக்கிற தண்ணியும் வந்துட்டு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா போதும், சூப்பராக பன்னீர் தயாராகிடும். இப்போது ரொம்பவே சூப்பரான பன்னீர் தயாராகிடுச்சு. இந்த பன்னீரில் வந்துட்டு ரொம்ப புளிப்பு சுவையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி கொஞ்சம் பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது ரொம்பவே சூப்பராக பன்னீர் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு நம்ம கவர்லேயோ இல்லை ஒரு டப்பாலையோ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய அளவில் கூட பன்னீர் ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஒரு 10 to 15 டேஸ் இல்லை 20 டேஸ் வரைக்கும் கூட வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த பன்னீர் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.